விஜய் வந்து எல்லாரும் கேக்குறாங்க கட்சியில விஜய் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னு. அதாவது எங்க அண்ணனை நாங்க ஜெயிக்க வச்சா எங்க அண்ணன் எல்லாம் செய்வாரு. இது சத்தியம். காலையில வந்து நேத்து வெள்ளிக்கிழமை நியூஸ் பார்த்தேன். அவரு கருப்பு சட்டை போட்ட சார் சொல்றாரு சனிக்கிழமை சனியன் போயிருச்சுன்னு சொல்றாங்க. யாரு ஒரு கட்சியை பத்தி தப்பா சொல்றது ஃபர்ஸ்ட் நிப்பாட்டணும். ஃபர்ஸ்ட் ஒரு கட்சி ஜெயிக்கணும்னு ஒரு கட்சியை இலக்காரமா பேசக்கூடாது. ஏன் கட்சியை இலக்காரம் பேசுறீங்க? எங்க அண்ணன் என்ன செய்யறாரு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நாங்க எதுவுமே சொல்லாம எங்க அண்ணன் செய்வாரு. அதெல்லாம் பார்க்க தானே போறீங்க. எங்க அண்ணன் வரப்போறாரு, வந்தானே என்ன செய்வாருன்னு பாக்குற. எல்லாரும் சரி, ஃப்ரெண்டா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், எல்லாரும் நாங்க கட்சி ஓட்டு போட்டு எங்க அண்ணன் நாங்க ஜெயிக்க வைக்க போறோம். நீங்களும் பார்க்க தான் போறீங்க. எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? குறிப்பா நாமக்கல் மாவட்டத்துக்கு விஜய் வருகிறார். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு செலிப்ரேஷனாகவும் இருக்குது? குறிப்பா உங்க மாவட்டத்தில் விஜய் வராரு, எப்படி பாக்குறீங்க? நான் வந்து புதன் சந்தையிலேருந்து வரேங்க. நாங்கள் மொத்தம் ஒரு 150 பேர் வந்திருக்கிறோம். எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு திருவிழா தான். எங்களுக்கு 2026 எங்களோட இது என்னன்னு நீங்க பாப்பீங்க எல்லாருமே. அதே மாதிரி எல்லாரும் கோமாளி கூட்டமா இல்ல இந்த கூட்டமான்னு கேக்குறாங்க. சீட் ஆட்டத்திலே ஜோக்கர் தான் கிங்கு, அவன் வந்தாதான். அந்த மாதிரி 2026 நாங்க கோமாளியா இல்ல யாரும் என்னன்னு பாப்பாங்க. அதான் விஜய் பாக்குறதுக்காக எங்க 2 பொண்ணுங்களும் ரொம்ப ஆவலா இருந்தாங்க. அவங்களோட பாட்டில் ஒவ்வொரு அர்த்தம் வரும் இல்லைங்களா, அதை எடுத்து வச்சு தான் என் பெரிய பொண்ணு ரொம்ப ஒவ்வொரு இதுக்கும் இதாக பண்ணுவா. அவர் வந்து பாட்டில் பார்த்தீங்கன்னா 2ல் 1 பார்க்கலாம், நிற்கிறியா நண்பா, எப்பவும் லைஃப் திரும்பலாம் அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. அந்த மாதிரி அவர் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கலாம். நாங்கள்லாம் தான் அவருக்கு வந்து ஒரு வெற்றி படி மாதிரி. அவருக்காக நாங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கோம் அப்படிங்கும்போது அவருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், ஒரு தெம்பாகவும் இருக்கும். அதுக்காக நாங்கள் வந்து 6 o'clock வந்துட்டோம் கிளம்பி. மேடம், நீங்க சொல்லுங்க, விஜய் அவர்கள் வருகை தராரு, குறிப்பா நாமக்கல் மாவட்டம் உங்கள் மாவட்டத்துக்கு வருகை தராங்க. எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமா இருக்குது? காலை முதலே ஏராளமான கூடி இருக்கிறீங்க, எப்படி மேடம் இருக்கு கிரௌடு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. தளபதிக்காக உயிரையே கொடுப்பேன் நான். அதான் தளபதி தான் அடுத்து கண்டிப்பா வந்து அரசியல் பெரிய ஆளு. அவர் இல்லாத அரசியல் இனிமேல் என்னைக்குமே சாத்தியம் இல்ல. எல்லாம் சொல்றாங்க கோட்டைன்னு. யாரோட கோட்டை? அவ்வளவுதான் பாருங்க, வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவு. இப்ப வந்து வரக்கூடிய தேர்தல்ல இவர் கண்டிப்பா வெற்றி பெறணுங்கிறது காரணம் என்ன? எதனால வந்து இவர் ஃபாலோ? கண்டிப்பா, ஏன்னா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சி பத்தி நமக்கே தெரியும், மக்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு மோசமா போயிட்டு இருக்குன்னு. தளபதி அதெல்லாம் தாண்டி வரப்போ சீரியஸா ஒரே ஒரு காரணம் தானா, எங்க அண்ணன் வந்து நல்லது பண்ண மட்டும்தான் வந்திருக்காரு. சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் எங்க கட்சியில இருக்க யாருக்குமே கிடையாது. அப்படி இருக்கும்போதே தமிழ்நாடு நல்லா மாறிடும், தளபதியோட நாடா மாறிடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. டிவிக்கோட முக்கியமான கொள்கைகள் என்ன? ஏன்னா உங்களுக்கு கொள்கையே இல்ல, நீங்க ஒரு தற்கொலை. அதாவது இவங்கெல்லாம் கேள்வி கேட்டு நாங்க பதில் சொல்லி சலிச்சு போச்சு. அதை ஒவ்வொருத்தரும் எங்க கொள்கையை நாங்க சொன்னதை பார்க்கலங்கிறதுக்கோசரம் நாங்க திரும்ப அதை பேசிட்டே இருக்கோம். அவ்வளவுதான். பெண்ணுரிமை, சமத்துவம், எல்லாத்துக்கும் சமமான வாழ்வு கொடுக்கணும்னு தளபதி பேசிட்டாரு. திரும்ப வந்து கொள்கை இல்ல தற்கொலை அப்படிங்கிறவங்க நாங்க பேசினதை கேட்காம அவங்க தான் தற்கொலையா பேசிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இவ்வளவுதான். கொள்கைங்கிறது ஒண்ணுமே இல்லைண்ணா, எல்லாத்துக்கும் சமமா இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. பாட்டாவும் படியாச்சு, வீடியோவாவும் போட்டாச்சு, தளபதி நியூஸாவும் கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல நாங்க வந்து திரும்ப அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எங்களுக்கு அடுத்த கட்ட வேலை இருக்குங்கிறப்போ நாங்க அதை பார்க்கணும். சும்மா இவங்க கேட்டுட்டே இருப்பாங்க, நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கல, தளபதிக்கெல்லாம் வேற நிறைய வேலை இருக்குங்கிறப்போ அந்த சைடு நாங்க போயிட்டோம். அவ்வளவுதான், இவ்வளவுதான், இதுக்கு வேற ஒன்றும் இல்லை. வணக்கம், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஏன் இப்ப இவ்வளவு நேரமா வந்திருக்கீங்க? என்ன காரணம்? என் பேர் வந்து இலக்கியா, நான் காளிப்பனூர்ல இருந்து வந்திருக்கேன். இப்போ நான் வந்து விஜயை பார்க்கணும்னு இப்பயே வந்தாதான் டக்குன்னு பக்கத்துல இருந்து பார்க்க முடியும்ன்றதுக்காண்டி நான் நேரமே வந்துட்டேன். கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கும்? வர பிறகு நிறைய பேர் வருவீங்களா, இல்ல எந்த அளவுக்கு வந்து அவருக்கு வரவேற்பு கொடுக்க திட்டமிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்க. அதனால வந்துட்டு ரொம்ப கிரௌட்ல வந்து ரொம்ப நாங்க வந்து இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க நேரமே வந்துட்டோம். கண்டிப்பா நீங்க வந்து கூட்டத்தை வந்து நிறைய பார்க்கலாம். இப்போ வந்து சினிமாவா அவர் வந்து உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கும். இப்ப அரசியல் கட்சி தலைவரா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? அவருடைய கொள்கைகள் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இப்போ வந்து எல்லாருமே வந்து ரசிகர் தானே அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா நாங்க வந்து இனிமேல் வந்து டிவிக்கோட தொண்டர்னு தான் நாங்க சொல்லணும். நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? என்ன கொள்கை பிடிச்சு அவருடைய இவருடைய விரும்பத்துக்கு வந்திருக்கீங்க? அதான் கொள்கையிலேயே போட்டிருக்காங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி. அதான் எல்லாரும் சமம், ஈக்குவலிட்டின்னு ஒரு ஈக்குவலிட்டியும் பேசுறாரு, விவசாயிகளுக்காகவும் நிறைய பேசுறாரு. அவரோட கருத்துக்கள் வந்து அட்ராக்டிவா இருக்கு. இத்தனை அரசியல்வாதிகள் பேசுனது இல்லாம நம்மளுக்கு ஒரு புதுசா சொல்றாரு, நம்மளை வந்து அரவணைச்சு கொண்டு போவார். நாங்க 100% நம்புறோம். தம்பி வணக்கம், நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? இன்னைக்கு பள்ளிக்கூடம் இருக்கா, நீங்க பள்ளிக்கூடம் போலாம் அப்படின்னீங்க. எந்த பகுதி, எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்க வந்து மணப்பாறையிலிருந்து வந்திருக்கோம். என் பேர் வந்து சுந்தர்சி. நான் வந்து மணப்பாறையிலிருந்து கரூருக்கு வந்து விஜய் பார்க்க வந்திருக்கேன். எங்க அண்ணன் விஜய் பார்க்க வந்திருக்கோம்.
இப்போ வந்து எதுக்கு வந்து விஜய் பார்க்க வந்திருக்கோம்னா அவர் பேச்சை பற்றி அவர் பேச்சை கேட்கவும் அவர் கூடும் மக்களை பற்றி பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் வந்து அவங்க கட்சியிலேருந்து நாங்கள் நிறைய நல்லது செய்வோம். அவர் வந்து இப்போ ஏன் அந்த அரசியல் வந்திருக்காருன்னா அவர் இப்போ பெரிய ஆளானதுக்கு இந்த மக்கள் தான் காரணம். அந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் தான் இப்போ அரசியல் வந்திருக்காங்க. அரசியலில் எப்படி இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். 2024 தளபதி தான் முதலமைச்சர் ஆவார். இப்போ உங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை கிடையாது அப்படின்னு இருக்கும்போது இந்த டைம் நீங்க ஓட்டு போட முடியாது. அப்படிங்கும்போது நீங்க இந்த அரசியல்ல கவனமா வர்ற காரணம் என்ன? உங்களால என்ன பண்ண முடியும்? எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்வோம். பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு, ஆண்களுக்கு நல்ல சமத்துவம் கொடுப்போம். ஏழைகளுக்கு நல்ல உதவி செய்வோம். ஏழைகளே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி 2024 வருஷத்தில் நிறைய போராட்டம் செஞ்சு நாங்கள் வெற்றி பெறுவோம். 2026 தளபதி விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும். இப்போ எங்கள் ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் போகாம இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் டீச்சர் யாராவது கேட்க மாட்டாங்களா? என்ன சொல்லுவீங்க கேட்டா? ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்க. சனிக்கிழமை திங்கக்கிழமை வச்சாங்க. வெள்ளிக்கிழமை வச்சு நடந்துச்சு. சனிக்கிழமை திங்கக்கிழமை கேன்சலுங்கவும் நாங்கள் நைட்டே கிளம்பி கரூர் வந்து பஸ் ஸ்டாண்டில் தங்கியிருந்தோம். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் எங்கள் அண்ணன் விஜய் பார்க்கணும், அதனால தான் நாங்கள் வந்தோம். இப்போ விஜய் வந்தோடனே மக்களோட கூட்டம் மிகப்பெரிய வெற்றி பெறும். 2026 விஜய் ஜெயிச்சு நல்ல தமிழ்நாட்டை காப்பாற்றணும். பஸ் ஸ்டாண்ட்ல தங்கி இருந்தீங்க. நீங்க கரூர் இல்லையா? எந்த மாவட்டம்? எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை வஞ்சம்பட்டியில அங்கே தான் படிக்கிறேன். விடுதியில் தங்கி படிக்கிறேன். நான் வந்து மதுரையில் மாநாடு இருந்துச்சு. அப்போ 2வது மாநாடு இருந்துச்சு. அப்போக்கி தேர்வு இருக்கவும் எங்களால் போக முடியல. திருச்சி ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் நடக்கும்போது அங்கே வந்து நான் ரொம்ப தூரத்தில் வந்து பார்க்கவும் தெரியல. அவர் பேசுறதும் அவர் கேட்கல. இந்த தக்க நேரில் வந்து பார்த்து அவர் பேசுறதெல்லாம் கேட்கணும்னு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் காலையில இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப விஜய் ரசிகர் தான், அதனால ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருக்கு. ரசிகையா வெயிட் பண்றீங்களா, தொண்டரா வெயிட் பண்றீங்க? ரசிகையாவும் இருந்து இப்ப தொண்டராவும் மாறிட்டேன். ஸோ அதனால வந்து நான் ராசிபுரத்துல இருந்து வரேன். ஸோ அதை அவரை பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால வந்திருக்கேன். உங்க பேருங்க? என் பேர் சுகன்யா. நாமக்கல் வராரு, என்னென்ன விஷயங்கள் பேசுவார்னு நினைக்கிறீங்க நீங்க? உங்க ஊர்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? ஊர்ல இருக்கிற ஆட்சியில கொஞ்சம் எல்லாம் சரியில்லை, இவரெல்லாம் சரி பண்ணுவாருங்கிற அப்படி நம்பிக்கையில நிறைய ஃப்ரெண்ட்ஸோட நல்லா வந்திருக்கேன். பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஊருக்கு வராங்க. எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு? ரசிகையா வந்திருக்கீங்களா, தொண்டரா வந்திருக்கீங்களா? தொண்டரா தான் வந்திருக்கேன். அவர் வந்துட்டு எப்படி சொல்றது, நான் ஃபர்ஸ்ட் மாநாடுக்குமே நான் போயிருந்தேன். அப்போ நான் சென்னையில் ஒர்க் பண்ணேன். ஸோ நான் அங்கே போயிருந்தேன். அங்கே வந்து அவர் என்னால் கிட்ட இருந்து பார்க்க முடியல. பட் இங்கே வந்திருக்கேன். என்னால் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பார்த்துறேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் கண்டிப்பாக வந்தால் எல்லாருக்குமே நல்லா பண்ணுவார். ரொம்ப ஹாப்பி. என்ன பேசுவார்னு எதிர்பார்க்குறீங்க? குறிப்பாக நாமக்கல் என்ன பிரச்சனை இருக்கு, என்ன பேசுவார்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன பேசுவார்? கண்டிப்பாக நாமக்கல்னு இல்லை, தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர் கண்டிப்பாக பண்ணுவார். மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டா அவர் இருப்பாருன்னு நாங்கள் நம்புறோம். ரொம்ப என்ன பேசுவாருன்னு தெரியல. எது பேசினாலும் யூஸ்ஃபுல்லான விஷயமா தான் பேசுவாரு. சின்னதா பேசினாலும் நல்ல பெரிய கருத்தா கொடுத்துட்டு போவாருன்னு நினைக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. திருவிழானா நாங்க திருவிழாலாம் பண்ணதில்லை. நாங்க ஒரு முஸ்லீம்னால ஒரு திருவிழானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வைப்ல நாமக்கல்லே ஃபுல்லா இதாயிட்டு இருக்கு. அதை விட ரொம்ப சூப்பரா இருக்கு. விஜய் வருதுங்கிறது வந்து அவ்வளவு ஒரு ஆச்சரியம் வச்சுக்கோங்களேன். விஜய் அண்ணா வருது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த திருவிழாவை விட நம்ம ரொம்ப ரொம்ப கிராண்டா பண்றோம் நாங்க. அதுவும் நாங்க இருக்கும்போது வராது அப்படிங்கறதுல வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. விஜய் அவர்களை பார்ப்பதற்காக ஃபேமிலியா காலையில இருந்தே காத்திருக்கீங்க. என்ன காரணம்? இப்போ உங்களுக்கு விஜய் வராரு, எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஃபேமிலியா வந்திருக்கிறீங்க, எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கிறீங்க? குறிப்பா ரொம்ப சேஃபா இருக்கும். எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. நல்லா குழந்தைங்களெல்லாம் வச்சிருக்கோம்னா நல்லா சப்போர்ட் பண்றாங்க. பாத்துக்கிறாங்க. என்ன பேச போறான்னு எதிர்பார்க்குறீங்க? நாமக்கல் மாவட்டம் நல்லது நிறைய பேசுவாங்க. இது வரைக்கும் கிடைக்காதது இதுக்கப்புறம் நிறைய கொடுப்பாங்க அப்படின்றத நம்பி பேசுவாரு. எங்களுக்கான தைரியத்தையும் எல்லாத்தையும் கண்டிப்பா கொடுப்பாங்க. ரசிகையா வந்திருக்கீங்களா, தொண்டரா வந்திருக்கீங்களா? ரசிகையா இருந்து தொண்டரா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. காலையில 7:30 மணில இருந்தே காத்திருக்கோம். விஜய் வந்து எங்களுக்குலாம் ஒரு நல்லது இந்த ஆட்சி இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்து இந்த ஆட்சியில நல்லா பண்ணுவாரு அப்படின்ற ஒரு இது எங்களுக்கு நல்லது பண்ணுவார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு.
அவர் என்னம்மா எதிர்பார்க்குறீங்க? குறிப்பா விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு? குறிப்பா நாமக்கல் ரிலேட்டடா என்ன எதிர்பார்க்குறீங்க? இது வரைக்கும் நடக்காத நல்லதெல்லாம் இதுக்கு மேல நடக்கணும். பெண்களுக்கு ரொம்ப அநியாயம் இனிமேல் நடக்கக்கூடாது. பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அவ்வளவுதான். இந்த ஒயின் ஷாப் மூடணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி படத்துல கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.